ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு திருப்பாவையில் 20வது பாட்டு படிக்கலாமா? இப்போ நீங்கள் நான் சொல்லித்தரத திரும்பி ரிப்பீட் பண்ணி பாடி கோவிலில் போய் பாட பழகணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்க. 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்ப முடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு திரளுடையாய் செற்றார்க்கு. இப்ப சேர்த்து சொல்லும் போது திரளுடையாய் செற்றார்க்கு. வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் திருவே திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இப்போ கேட்டுக்கோங்க. 33 தேவர்கள் துன்பம் வருவதற்கு முன்பே சென்று அவர்களின் நடுக்கத்தை தீர்த்தருளிய கண்ணனே. எல்லாருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதுக்கு முன்னாடியே போய் நின்று அவங்கள காப்பாத்துறையே. படுக்கை விட்டு எழுந்தருள்வாய். செம்மை உடையவனே, வன்மை உடையவனே, பகைவர்க்கு அச்சம் அளிக்கும் குற்றம் அற்றவனே, துயில் நீங்கி எழுந்தருளு. நீ சீக்கிரமாக எழுந்தருளு என்று சொல்றாங்க. சரியா? சிறிய இடையுடைய நப்பின்னை பெருமாட்டியே லக்ஷ்மியே விழித்தெழுவாய். எழுந்த பின்னர் நோன்புக்குரிய விசிறியையும் கண்ணாடியையும் உன் கணவனையும் அழித்து எங்களை இப்போதே அவன் அழகு கடலில் அமிழும்படியாக செய்வாயாக. அப்போ அந்த காலத்தில் விசிறி கண்ணாடி எல்லாம் எடுத்து நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி பண்ணிப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு கண்ணனையும் வர சொல்லி நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரியா? இப்போ இதை சேர்த்து பாட முடியுமா உங்களால? இப்போ பாடுங்க. 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய்